நிலா நான் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டா ஆகாஷ். ஆனா நீங்க கேட்டா கண்டிப்பா சொல்லுவா. அதனால நீங்க அவளை தனியா மீட் பண்ணி அவகிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசி அவளுக்கு உங்க பாட்டியால என்ன பிரச்சனை, உங்க பாட்டி அவளுக்கு என்ன செக் வச்சிருக்காங்கங்கறத கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? என்ன தென்றல் ஆகாஷ மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா? ரொம்ப டென்ஷனா வேற பேசிட்டு இருக்கா. ப்ளீஸ் ஆகாஷ், இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீங்க கேட்டா நிலா கண்டிப்பா உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவா. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆகாஷ் ப்ளீஸ். சரி தென்றல், நான் நிலா கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் ஆகாஷ். அவகிட்ட பேசிட்டு உடனே நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. சரி தென்றல், கண்டிப்பா கால் பண்றேன். நீ கிளம்பு. சரி, நான் வரேன் ஆகாஷ். இவ்ளோ நேரம் போனை சுவிட்ச் ஆஃப்ல வச்சுட்டு தென்றல் அப்படி எங்க தான் போயிருப்பா? தெரியலையேடா. ஒருவேளை என் மேல இருக்க கோவத்துல ஆபீஸ் வர பிடிக்காம தென்றல் உங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. பேசாம நிலாக்கு ஃபோன் பண்ணி தென்றல் வீட்ல இருக்கலான்னு கேக்கட்டுமா? சரி, ஃபோன் பண்ணு. சித்து, ஒரு நிமிஷம். தென்றலுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல, வர வழியில ஒரு காஃபி ஷாப் பக்கத்துல தென்றல் ஆகாஷ் கூட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. ஆகாஷ் கூடவா? மச்சான், நீ ஆகாஷ் கால் பண்ணி தென்றலும் அவனும் எங்க இருக்காங்கன்னு கேளு. சித்து, உங்களுக்கு எத்தனை தடவை தாங்க கால் பண்றது? போனை எங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்விட்ச் ஆஃபா? ஆமா, சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆமா, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண? அதான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக. என்ன சமாதானமா? நீயும் அந்த சிவானியும் இல்லாத கும்மாளெல்லாம் போடுவீங்க. நான் அதை பார்த்து கை தட்டி ரசிக்கணுமா? ஏங்க இல்லங்க, வர வர நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அப்புறம் சொல்லிட்டேன். ஏங்க, சிவானி மேடம் ஏதோ உங்களை சும்மா வெறுப்பேத்துறதுக்காக என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அத போய் நீங்க எங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அதானே, நீ இப்படிதான் பேசுவ. அதெல்லாம் விடுங்க. நீங்க இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்கேயோ போனேன். அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? ஏங்க சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கா? ஏங்க பொய் சொல்றீங்க? என்ன போய்? ஆமா, பொய் தான் சொல்றீங்க. நான் பொய் சொல்றேன்னு நீ எதை வச்சு சொல்ற? எனக்கு எல்லாமே தெரியுங்க. நீங்க இப்ப ஆகாஷை மீட் பண்ணிட்டு தானே வர்றீங்க? அது இவனுக்கு எப்படி தெரியும்? அத சொல்ல வேண்டியதானங்க. அதை விட்டுட்டு கோயிலுக்கு போனேன்னு எதுக்குங்க பொய் சொல்றீங்க? ஓ, நான் இன்னைக்கு சாதாரணமா ஆகாஷை மீட் பண்ணதே உங்களுக்கு இவ்ளோ டிஸ்டர்ப் ஆகுதா? நீங்க அந்த சிவானிய உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவ கூட சேர்ந்துக்கிட்டு இல்லாத ஆட்டம்லாம் ஆடுறீங்க. அத பார்த்து எனக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகும். இல்லங்க. சொல்லுங்க சார். நீங்க யார் கூட எவ்வளவு நெருக்கமா பழகினாலும் நான் அதை கண்டுக்கவே கூடாது. ஆனா நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவரை யதார்த்தமா மீட் பண்ணும்போது கூட நீங்க பூத கண்ணாடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்பீங்க. அப்படிதானே? ஏங்க, நீங்க விஷயம் இல்லாம ஆகாஷை மீட் பண்ண மாட்டீங்க. அதனாலதாங்க கேட்டேன். மத்தபடி சிவானி மேடம் என்கிட்ட நெருங்கி பழகுறது உங்களுக்கு வேணா சந்தேகத்தை உண்டு பண்ணும். ஆனா நீங்க யார் கூட நெருங்கி பழகுனாலும் நான் சந்தேகம்லாம் பட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சாரி சித்து, நான் உன்னை சந்தேகம்லாம் படல. அதே மாதிரி நீயும் என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
அப்புறம் எதுக்குங்க நீங்க இப்ப ஆகாஷை மீட் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டீங்க? சும்மா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான். நல்லா வெறுப்பேத்துனீங்க. ஆ, சரி, ஆகாஷை என்ன விஷயமா மீட் பண்ணீங்க? வேற என்ன, எல்லாம் என் தங்கச்சி நிலா விஷயமா தான். அவகிட்ட ஒரு 2-3 நாளாவே ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது. என்ன குழப்பங்க? ஆண்டாள் பாட்டியால அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு நிலாவும் சொல்ல மாட்டேங்கிறா, எங்க அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் அத பத்தி நேத்து கோவில்ல உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஆனா அங்க அந்த சிவானி என்ன டென்ஷன் பண்ணி விட்டுட்டா. இன்னைக்கு அத்தை கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணலான்னு உன் வீட்டுக்கு வந்தேன். அப்பவும் அந்த சிவானி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டா. அதான் ஆண்டாள் பாட்டிய நேர்ல மீட் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு அவங்கள போய் பார்த்தேன். அவங்க என்னன்னா அவங்க இன்னும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. கன்ஃபியூஸா? என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன் தங்கச்சிக்கு பெரிய செக் வச்சிருக்கேன்றது 100% உண்மைதான். அது என்ன செக்குங்கிறத நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சோ. அந்த பாட்டி நிலாவுக்கு அப்படின்னு செக் வச்சிருப்பாங்க. அத பத்தி நேர்ல விசாரிக்கணும் தான் நான் இப்ப ஆகாஷ மீட் பண்ணிட்டு வந்தேன். ஆ, ஆகாஷ் என்ன சொன்னாரு? நிலா கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முதல்ல ஆகாஷ் நிலா கிட்ட விசாரிச்சு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கலாம். ம். அம்மா தான் கூப்பிடுறாங்க. சொல்லுங்கம்மா. சித்து, தென்றல சமாதானப்படுத்திட்டியா? அவங்களாம் சமாதானம் ஆயிட்டாங்கம்மா. இத கேட்க தான் கூப்பிட்டீங்களா? அதில்ல சித்து, இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். என்ன விஷயமா? அது வீட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னம்மா பிரச்சனை? சித்து, பிரச்சனையா? நீ ஸ்பீக்கர்ல போடு. அத்தை, என்னத்த பிரச்சனை? நீயும் அவன் பக்கத்துல தான் இருக்கியா? ஆமா அத்தை. அம்மா, முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா. டேய், சிவானி துணிமணி எல்லாம் எடுத்துட்டு அவ வீட்டுக்கே போயிட்டாடா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அவங்க எதுக்கு போனாங்க? அது அவ உன்கிட்ட அளவுக்கு அதிகமா நெருங்கி பழகுறா. அது எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருந்துச்சு. அதான் நான் அவகிட்ட நீ சித்து கிட்ட என்ன நோக்கத்துல பழகுறன்னு யதார்த்தமா விசாரிச்சேன். அதுக்கு அவ சரியா பதில் சொல்லாம இனிமே நான் உங்க யாருக்குமே தொந்தரவா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாடா. அம்மா, என்னம்மா நீங்க நீங்க எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் விசாரிச்சீங்க? டேய் சித்து, என்ன பேசுற நீ? நான் உன் அம்மாடா. தென்றலுக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சு போச்சு. இந்த நேரத்துல சிவானி உன்கிட்ட இவ்ளோ தூரம் நெருங்கி பழகுறது எனக்கு குழப்பமா இருக்காதா? அதான் யதார்த்தமா விசாரிச்சேன். அதுக்கு அவ கோச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அம்மா போங்கம்மா, பாவம் அவங்க உடம்பு சரியில்லாதவங்க. இன்னும் 2-3 நாள்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களே கிளம்பி போயிருப்பாங்க. அதுக்குள்ள எதுக்குமா அவங்கள இப்படி டென்ஷன் பண்ணீங்க? சாரி சித்து. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி வேற. நீங்க போன வைங்க, நான் இப்பவே போய் அவங்கள பாக்குறேன். ஏய் நில்லு. நல்லதுதானே நடந்திருக்கு, அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஏங்க, பாவங்க அவங்க உடம்பு சரியில்லாம வேற இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்கள நேர்ல பார்த்து அம்மா சார்பா ஒரு சாரியாவது கேட்டு வரணும்ல. நான் வந்துடுறேன். நில்லு, நானும் கூட வரேன். நீங்க எதுக்குங்க? சும்மாதான், வா வா. சித்துவ சந்தேகப்பட மாட்டேன்னு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ள பாத்தியா சந்தேகப்பட்டு மச்சான எப்படி இழுத்துக்கிட்டு போறான்னு. இதுக்கு பேர் சந்தேகம் இல்ல, இதுக்கு பேரு பொசசிவ். நானும் அதத்தான் சொல்றேன். தெண்டலுக்கு சித்து மேல பொசசி, சித்துக்கு தெண்டல் மேல பொசசி, எனக்கு உன் மேல பொசசி, உனக்கு என் மேல பொசசி. பொசசியோ பொசசி. சொல்லுங்க தான், என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? என்னதான், ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? நிலா, உன் முகத்தை பார்த்தா நீ ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்ல தான், நான் நல்லதா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் முகத்தை பார்த்தா
நீ எதையோ நினைச்சு ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு நிலா, நான் சால்வ் பண்றேன். இவரே இப்படி கேக்குறாரு. ஒருவேளை அக்கா தான் நம்மள பத்தி இவர்கிட்ட சொல்லி குழப்பி விட்டுருப்பாளோ? ஏன் தயங்குற? உனக்கு என்ன பிரச்சனை? யார் மூலமா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன். பேசாம ஆண்டாள் பாட்டி நம்ம கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கின விஷயத்த இவர்கிட்ட சொல்லிடலாமா? இவருக்கு இன்னும் நம்மள கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் வரவே இல்லை. என்ன நேரத்துல அவருக்கு நம்ம அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்தை தெரியப்படுத்தினா இவரு அதே சாக்கா வச்சு ஆண்டாள் பாட்டி கிட்ட பிரச்சனை பண்ணி கல்யாணத்துக்கு தடங்களை உண்டு பண்ணிடுவாரு. அப்புறம் நம்ம தேவையில்லாம ஆண்டாள் பாட்டிய பகச்சிக்க வேண்டியதா வரும். எதுக்கு வம்பு? இவர் முதல்ல நம்மள எந்த சூழ்நிலையிலயும் இவரை நம்மள கைவிட மாட்டார்னு ஒரு உத்தரவாதத்தை வாங்கிடுவோம். அதுதான் ஆண்டாள் பாட்டி கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி. பேசாம நம்ம அப்படியே பண்ணிடுவோம். என்ன நிலா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அப்படியே அமைதியா இருக்க. தயவு செஞ்சு உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. நான் என் பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். உத்தரவாதமா? என்ன உத்தரவாதம்? அது நான் உங்களை இழந்துருவனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். ஏ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். நீ என்னன்னா உன்னை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் உன்னை கைவிடக்கூடாதுன்னு வாக்குறுதி கேட்டுட்டு இருக்க. என்ன இவரு இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காரு? நல்ல வேலை, இவரை நம்பி உண்மையை சொல்லி ஆண்டாள் பாட்டியை நம்ம பகச்சிக்க பார்த்தோம். சாரி, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இந்த பாரு நிலா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு எப்பவுமே வராது. அதனால அந்த நினைப்பை தயவு செஞ்சு மறந்துடு. ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்களோட பொண்ணுன்னு உன் மேல அக்கறைப்பட்டு உன் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு பார்த்தேன். தயவு செஞ்சு உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. எதுக்கு சொல்லணும்? நான் கேட்ட வாக்குறுதியை கொடுக்க முடியாத உங்ககிட்ட நான் எதுக்கு என் பிரச்சனையை சொல்லணும்? ஒன்னும் தேவையில்லை, நான் கிளம்புறேன். ஏ நிலா, நிலா, ச்சே. ஃபீல் பண்றீங்களா? நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா எதுக்கு அக்கறையா என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ண நினைக்கிறீங்க? என் மேல காதல் எல்லாமே அதெல்லாம் பண்றீங்க. என் மேல உங்களுக்கு காதல் வந்துருச்சு தான், அத நீங்க தான் உணராம இருக்கீங்க. பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் நானே அதை உங்களுக்கு உணர வைக்கிறேன். சித்து, உங்க சிவானி மேடம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க போல, அதான் கதவே திறக்கல. இப்ப டிஸ்டர்ப் பண்ணாத, அப்புறமா நீ போன்ல பேசிக்கோ. வா கிளம்பலாம். இருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நேர்ல பார்த்து பேசாம போக முடியுமா? சித்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. சித்து, அப்புறம் எப்படி பேசுவ? வா போலாம். இருங்க, இன்னொரு தடவை பெல் அடிச்சு பாருங்க. பாத்தியா, இப்பவும் கதவை திறக்கல. நான் தான் சொல்றேன்ல, அவங்க அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தூங்குறவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? வா போலாம் சித்து, வா போலாம். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. மேடம், என்னது கதவை லாக் பண்ணாம விட்டுருக்காங்க? ஏங்க உள்ள ஏதாவது வேலையா இருப்பாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சிவானி மேடம், சிவானி மேடம், மேல போய் பார்க்கலாம். சிவானி மேடம், ஏங்க மேடம், ஐயோ மேடம். என்ன சித்து இது?
இவ்ளோ பெரிய பெட் இருக்கும்போது இவங்க ஏன் தரையில படுத்துட்டு இருக்காங்க? ஐயோ அவங்க மயக்கத்துல இருக்காங்க. மயக்கத்திலயா? இரு ஆமாங்க. பாக்குறேன். ஏங்க அன்னைக்கு இப்படிதாங்க மயங்கி கிடந்தாங்க. மேடம், சிவானி மேடம், சிவானி மேடம், சிவானி மேடம். சிவானி மேடம். ஐயோ ஐயோ ஆமா சித்து, நீ சொன்ன மாதிரி அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. நீ மேடம். போய் சீக்கிரம் தண்ணி எடுத்து வா போ. போ. சரிங்க மேடம், சிவானி மேடம். சித்து சீக்கிரமா வா. சீக்கிரம் தண்ணி ஊத்து. மேடம். ரெண்டு பேரும் நல்லா ஏமாந்துட்டீங்களா? என்ன மேடம் இதெல்லாம் விளையாட்டு? எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? நிஜமாவா சித்து? ரொம்ப தேங்க்ஸ் சித்து. மேடம், அம்மா ஏதோ புரியாம சொன்னாங்கன்றதுக்காக எதுக்கு மேடம் நீங்க கிளம்பி வந்துட்டீங்க? நீங்க ஒண்ணு இங்க இருக்க வேணாம், கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம். ஏய், மேடம் தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்ல பரவாயில்ல சித்து, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஐயோ மேடம், அம்மா பேசுனதுக்காக நான் வேணா உங்ககிட்ட சாரி கேக்குறேன். இல்ல சித்து, ஆன்ட்டி சொன்னதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணல. அவங்க யதார்த்தமா தானே கேட்டாங்க. இதுக்கு மேலயும் நான் உங்க வீட்ல இருந்தேன்னா எல்லாருக்குமே தேவையில்லாத குழப்பம் தான் வரும். எதுக்கு அதெல்லாம்? இனிமே நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இல்ல மேடம், உங்க உடம்பு முழுசா கியூர் ஆகுற வரைக்கும் நீங்க தனியா தங்க வேணா டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க எங்க வீட்லயே தங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க வரலாம். இப்போ கிளம்புங்க மேடம். அவ வரலன்னு சொன்னாலும் இவன் விட மாட்டேங்கிறானே. ச்சே. ப்ளீஸ், இப்போதைக்கு நீங்க தனியா இருக்கிறது சேஃப் கிடையாது. அன்னைக்கு மாதிரி உங்களுக்கு திருப்பி மயக்கம் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? யாரு வந்து காப்பாத்துவா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சித்து. இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கேன். அப்படியே எனக்கு ஏதாவது ஆகுதுன்னா கூட நான் செக்யூரிட்டி கிட்ட நம்பர் கொடுக்கறேன். அவரு உங்களுக்கு இமிடியேட்டா கால் பண்ணுவாரு. இல்ல மேடம், இருந்தாலும் சித்து, மேடம் தான் சொல்றாங்கல்ல, ஏதாவது எமர்ஜென்சினா செக்யூரிட்டி உடனே உனக்கு கால் பண்ணுவாருன்னு. அப்புறம் என்ன? எதுக்கு தேவையில்லாம மேடம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? மேடம்க்கு பொதுவாவே கொஞ்சம் வில் பவர் ஜாஸ்தி. அவங்க அவங்கள சேஃப்டியா பாத்துப்பாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாம கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. மேடம், அது வந்து என்னன்னா உன்னை கிளம்புன்னு சொன்னேன். வரோம் மேடம். சரி, நானும் வரேன் மேடம். ஓகே, உடம்ப பாத்துக்கோங்க. பாத்துப்பாங்க. நீ வா. பை மேம். வா. சாரி சித்து, உங்க விஷயத்துல நான் நடந்துக்கிறது சரியில்லைன்னு எனக்கே தெரியுது. ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ப்ரோ, நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க சிஇஓ வீடு வரைக்கும் போயிருந்தோம். சரி, உள்ள வாங்க. சரி வாங்க ப்ரோ. ஆகாஷ், காஃபியா டீயா? இல்ல, எதுவும் வேண்டாம். நிலாவை மீட் பண்ணீங்களா? அவ என்ன சொன்னா? ஆமா தென்றல், நிலாவை மீட் பண்ணேன். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். என்ன சொன்னா நிலா? அவளுக்கு என்ன பிரச்சனையா? அதை பத்தி நான் அவகிட்ட கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லாம என்கிட்ட ஒரு உத்தரவாதம் கேட்டா. உத்தரவாதமா? அது என்ன உத்தரவாதம்? அது நான் உங்களை எழுந்துருவனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். நிலா என்கிட்ட அவளோட பிரச்சனைய சொல்லாம கடைசி வரைக்கும் நான் அவளை கைவிட்டுற கூடாதுன்னு என்கிட்ட உத்தரவாதம் கேட்கறானா? கண்டிப்பா நீ டவுட் பண்ற மாதிரி நிலாவுக்கு கல்யாண விஷயத்துல என் பாட்டியால ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது தென்றல். அதனாலதான் என்கிட்ட நிலா இப்படி ஒரு உத்தரவாதத்தை கேட்கிறேன். நீங்க கெஸ் பண்றது கரெக்ட் தான் ஆகாஷ். ஆனா நிலா அது என்ன பிரச்சனைங்கறத உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறாளே. நிலா அது என்னன்னு சொன்னா தானே நாம அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிக்க முடியும். நீ கவலைப்படாத தென்றல். நிலாவை மேரேஜ் பண்ணிக்க
எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லைன்னு நிலாவுக்கே தெரியும்ல. அதனால என்ன சம்மதிக்க வைக்கவாவது நிலாவோட பிரச்சனைய என்கிட்ட சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சொல்லுவா. அதுக்கு கொஞ்சம் டைம் கூட. சரி, நான் கிளம்புறேன். ம். நான் கிளம்புறேன். ப்ரோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க ப்ரோ. அது தென்றல் முன்னாடி என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. எது? உங்களுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் தான் எனக்கு தோணுது. இந்த விஷயத்துல பாட்டி தான் என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா என்னோட அண்ணனா நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ.